திஸ் இஸ் 12th மேன் ஆங்கிள்ஸ். கிரிக்கெட் பார்ப்போம், கொஞ்சம் வர பேசும். டிசிஜிடி ஒரு ரன் டிஃப்ரென்ஸில் தோத்தாங்க. டேவிட் மில்லர் ஒரு எம்எஸ் டோனி பண்ணார், ஜாஸ் பட்லர் ஒரு எம்எஸ் டோனி பண்ணார். ஜாஸ் பட்லர் க்ளவு கட்டி ஒரு ரன் அவுட் பண்ணி டோனி மாதிரி ஒன்று பண்ணார். டேவிட் மில்லர் 19.5 சிங்கிளை நெகட் பண்ணி அவங்க டீமை தோக்கடிச்சு ஒரு எம்எஸ் டோனி மாதிரி பண்ணார். டோனி நிறைய மேட்ச் ஜெயிக்க வச்சிருக்காரு, குறை சொல்லணும்னு இல்லை, பட் இந்த மாதிரி பண்ணி தோக்கமாக அடிச்சிருக்காரு. அதை பண்ணோம். கேம் அவேர்னஸ் இல்லை, அதனால தோத்துட்டாங்க அப்படின்னு சொல்கிறேன். நானும் தான் சூப்பர் ஓவருக்கு எடுத்துகிட்டு போயிருப்பேன் சிங்கிள் ஆடி. குல்தீப் யாதவால் சிங்கிள் ஆட முடியாத பிளேயர் கிடையாது. குல்தீப் யாதவ் ட்ரெஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? கரெக்ட். அதாவது ஒரு கெட்ட பழக்கத்தை சொல்லி கொடுத்துட்டாருன்னு சொல்றீங்க. ஓகே, நெக்ஸ்ட் இந்த மேட்ச்ல நான் மெயினான பாயிண்ட்ஸ் எனக்கு தோணுதெல்லாம் சொல்றேன். ஃபர்ஸ்ட் நம்ம சொன்ன எக்ஸ்பெக்டர்ஸ் ப்ரிவியூல கேஎல் ராகுல் அண்ட் ஜாஸ் பட்லர் சொல்லியிருந்தோம். ஏன்னா இது யாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க நம்ம கிட்ட. ஏன்னா 0-1 வர ராகுல், ஆனா நம்ம அவரை நம்பணும். 2 மேட்ச் அவர் மிஸ் பண்ணதே பெருசுன்னு. இன்னைக்கு ஒரு சென்சேஷனல் நாக் 90+ அடிச்சு ஆல்மோஸ்ட் முடிச்சு கொடுக்கல, அவ்வளவுதான். ஸோ சூப்பரானாரு. நெக்ஸ்ட் பட்லரு ரொம்ப நாளாவே ஃபார்ம்ல இல்லை. அவரை சொன்னோம் நம்ம இந்த கிரவுண்ட்ல இருக்க ஸ்டாட்ஸ் வச்சு அவரு சூப்பர் ஸ்டார்ட் கொடுத்தாரு. நெக்ஸ்ட் வாஷி, இந்த டீம்ல வாஷி இதே மாதிரி கண்டினியூ பண்ணாருன்னா இந்த டீம் டு பீட்டா இருக்கும். ஏன்னா அந்த மிடில் ஆர்டர்ல நல்ல ஸ்டெபிலிட்டி தராரு. நெக்ஸ்ட் நம்ம ரஷித் கான், ரொம்ப நாளா அவரோட ஆக்ஷன் பழைய மாதிரி இல்லைன்னு சொன்னோம், பட் இன்னைக்கு பழைய ரஷித் கான் பார்த்த மாதிரி இருந்துச்சு. இந்த ஹை ஸ்கோரிங் கேம்ல 3 for 17 போட்டிருந்தாரு. அண்ட் இன்ஃபார்ம் சமீர் ரிஸ்வியை ஒரு கூகுளி போட்டு எடுத்தாரு. அன்பிளேபிளா இருந்துச்சு. ஸோ இதெல்லாம் தான் என்னோட தாட்ஸ். டிசியோட டாப் ஆர்டர் ஃப்ரெஜைலாக இருந்திருக்கு, இந்த கேம் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஜிடியோட மிடில் ஆர்டர் ஃப்ரெஜைலாக இருந்திருக்கு, இந்த கேம் அதை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் யாரோ ஒருத்தர் தான் ஜெயிக்க முடியும். அதனால் டஃப் லக், டெல்லி, குஜராத் ஜெயிச்சிட்டாங்க. நீங்கள் இந்த மேட்ச் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்.